மக்களோட விருப்பத்தை நிறைவேற்றி அமைதி, வளம், வளர்ச்சி நிறைந்த நல்லாட்சிய 2026ஆம் ஆண்டு அதிமுக வழங்கும்னு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவோட ஆட்சி அமைக்கும் முனைப்போட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த சுற்றுப்பயணத்துல 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டறிந்து வராரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல மணச்சநல்லூர், துறையூர் தொகுதிகளில் அலை போல திரண்டு வந்து இருந்த மக்களோட ஒரே எண்ணம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தை ஒரு குடும்பத்தோட நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தும் திமுக அரசை தூக்கி எறிந்து மக்களுக்காகவே உழைக்கும் மக்களாட்சி அதிமுகவோட தலைமையில 2026ல நிச்சயம் அமையணும்னு தொகுதி மக்கள் உறுதியோட இருப்பதா சொல்லியிருக்காரு.